3 விதமான குடமிளகாய் சேர்த்துட்டு சிம்பிளாக ஒரு மசாலா ரைஸ் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்யறதுக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மணிக்கணக்காக நம்ம நின்னுண்டு சமைக்கணுன்ற அவசியம் இல்லை. சாதம் வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி குடமிளகாலாம் கட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இந்த அடர் நிறங்களில் இருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எந்த கலரில் குடமிளகா கிடைக்குதோ அதை 1லேருந்து 2 எடுத்து வச்சுக்கலாம். 3 விதமான குடமிளகாவும் கிடச்சிருக்கு. இது கூட பட்டாணி, ஸ்வீட் கார்ன், வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை வெங்காயம் போரும், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது அவ்வளோதாங்க. நல்லா பொல பொலன்னு பாசுமதி அரிசியோ பச்சரிசியோ நல்லா உதிர் உதிராக வடித்து வச்சு கொடுங்க. ஒரு அகலமான பேனில் இதை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் குக்கிங் ஆயில், இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகத்தை தாளிச்சிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயத்தாள், இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தாள் இல்லைன்னா சாதாரணமாக நம்ம கிடைக்கக்கூடிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதெல்லாம் சேர்த்து வதக்கி கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு அதையும் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 3 விதமான நிறங்களில் இருக்கக்கூடிய குடமிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் ஓரளவு வெந்நீரில் கொதிக்க வச்சு சேர்த்தா சீக்கிரம் உங்களுக்கு இந்த ரைஸ் செஞ்சுடலாம். 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த ரைஸ் செய்ய போகிறேன். ஒரு குடமிளகாய் எடுத்திங்கன்னா அதில் பாதி கட் பண்ணணும். இது மாதிரி 3 நிறங்களில் இருக்க குடமிளகாயை பாதி பாதி கட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். காரம் அதிகம் இருக்காது. உப்பு 3/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். குடமிளகாலாம் சீக்கிரமே வதங்கிடும். அதனால் அதிக நேரம் நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேஸ் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லிட்டு போட்டு 2 நிமிஷம் மூடிட்டோம்னா நிதானமாக உங்களுக்கு நல்லாவே குடமிளகா வெந்துடும். ஒரு கரண்டியால் அந்த குடமிளகா வெந்துதான்னு செக் பண்ணுங்கள். 2ஆக கட்டானா குடமிளகா வெந்திருக்குன்னு அர்த்தம். தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற பொல பொலன்னு இருக்கிற அந்த பாசுமதி அரிசியை சேர்த்துக்கிறேன். இது கூட வெங்காயத்தாளுடைய அந்த பச்சை நிற பகுதியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்கணும். அவ்வளோதாங்க. ஹோட்டல்ஸில் கூட இந்த மாதிரி ஒரு மசாலா ரைஸ் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கடைசியாக கொத்தமல்லியும் தூவிட்டா இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். மத்தியானத்துக்கு இதுக்கு ஒரு ராய்த்தாவோ இல்லை சாஸ் வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த நிறத்தில் குடமிளகா கிடைக்குதோ அதை வச்சுட்டு இந்த ரைஸ் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.